அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது இந்த கேக்கோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்துக்கிடுறேன். இதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இதில் 3 முட்டையை வந்து இதோடு சேர்த்துக்கிடுறேன். முட்டை ஸ்மெல்லி வராமல் இருக்கிறதுக்கு எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெனிலா எசன்ஸும் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும், மில்க் எசன்ஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸுமே போதும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். பீட்டரை வச்சு பீட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருந்தால் மெதுவாக தான் நம்ம ஹை ஸ்பீடுக்கு வந்து போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹை ஸ்பீட் போயிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் பவுட்ரு பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ணியுமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்சில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நான் மீதி வச்சுருந்த சர்க்கரையும் இதில் வந்து சேர்த்துக்கிடுறேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பவுடர் பண்ணாத சுகர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையும் சர்க்கரையும் நம்ம சேர்த்து பீட் பண்ணும்போது நம்ம போட்ட குவான்டிட்டியை விட நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் மடங்காக ஆகும். நல்லா வந்து க்ரீமியாக அதிகமான குவான்டிட்டியில் வரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு. நம்ம போட்ட குவான்டிட்டியிலேருந்து நிறையா அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கா அப்படின்ட்டு. சுகர் வந்து கரையாமல் நறுன்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒன் டைம் வந்து விரலை விட்டு நான் பார்த்தேன். அது வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஒன் டைம் கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அது 3/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிடுறேன். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து போட்டுக்கிடுறேன். இதில் பேக்கிங் சோடாலாம் நம்ம ஆட் பண்ணல, ஒன்லி பேக்கிங் பவுடர் மட்டும்தான். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம பேட்டரோடு கலக்கும் போது ஒன்றா கலந்து வரும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கிடுறேன். முதல்ல வந்து பாதி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். போட்டு இதை வந்து நம்ம பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். வீடியோக்காக நான் வந்து ஸ்பீடாக காட்டியிருக்கேன். இதோட 1/2 கப் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதிலேருந்து பாதியை மட்டும் இதில் ஊற்றிக்கிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் செகண்ட் ஷிஃப்ட் மாவை வந்து போட்டுட்டு மீதி இருக்க பாலையுமே அதில் ஊற்றிக்கணும். இப்போ நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபுல்லாகவே தடவி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு மாவை வந்து டஸ்ட் பண்ணியும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆயில் மட்டும்தான் வந்து தடவியிருக்கேன். இந்த கேக் டீனில் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கடையில் வாங்குகிற டீ கேக் மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரவுண்ட் டீன் இல்லைனா ஸ்கொயர் டீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அலுமினியம் பாத்திரத்தில் கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். அதுவுமே நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபுல்லாகவே பேட்டரை ஊற்றிட்டு நான் ஒரு நைஃப் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். இதுக்கு பதிலாக ஒரு டூத் பிக் கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் உள்ளேருந்து கேக் வந்து ஒன்று போல் வெந்து வராது. கேக் செய்கிறதுக்கு நான் ஓவன் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணல. என்கிட்ட ஓவனும் இல்லை. இப்போ வந்து நான் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ அதை மூடி போட்டு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு நல்ல குறைவான தீயில வந்து 45லேருந்து 50 மினிட்ஸ் வரை வேக வச்சு எடுத்துக்கிடுறேன். இடையிடையே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. எனக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் வரை ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து பேக் ஆகிருக்கு. மேலேயுமே நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃப் அப்படின்னா டூத்பிக் வச்சு உள்ளே வந்து இந்த மாதிரி குத்தி பார்க்கணும். நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கேக் நல்லாவே ஆறிட்டு இப்போ உரங்கள்லாம் வந்து எடுத்து விட்டுக்கிடுறேன். பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குன்னு.
நல்லா பெர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகிருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கேக் வீடியோஸ்லாம் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து எப்படின்னா ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மாவுக்கு 4 முட்டை வந்து சேர்த்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 முட்டை தான் வந்து சேர்த்துருக்கேன். ஆனாலுமே நல்லா சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் வந்து இருந்துச்சு. எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த கேக்கு செஞ்சு 4 டேஸ் வரைக்குமே நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவினிங் டீக்கு வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸுக்குமே ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம். நான் செஞ்ச இதே அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக இது பெர்ஃபெக்டாக வரும். நான் எடுத்துகிட்டு இந்த 1.5 கப் மாவுக்கு 3 முட்டைக்கும் எனக்கு வந்து 1/2 கிலோவுக்கு மேலேயே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.